பக்தியுள்ளவனை தெரிந்து கொண்டவரே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே தொடங்குவோம். சங்கீதம் 4:3 சொல்லுகிறது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் பக்தியுள்ளவர்கள் அவரிடத்திலிருந்து விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபைகளையும் பாதுகாப்பையும் தருகிறார். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாயிருப்பவர்கள் இந்த உலகத்தாரின் பார்வைக்கு சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அவருடைய பிள்ளைகள் விசேஷித்த ஜனமாயிருக்கிறார். தம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு விசேஷமாக யாராவது தீங்கு செய்தால் கர்த்தர் அவர்களை சகித்துக் கொள்வதில்லை. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுக்கு துன்பம் உண்டாகும், அவனுக்கு எதிர்களை தட்டி சமுத்திரத்திலே தள்ள போட வேண்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்லுகிறதை பார்ப்போம். கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை தொடுகிறவர்களிடத்தில் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறார் என்று அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக தீங்கு செய்களுடைய உடனடியாக தண்டனை கிடைக்காமல் இருக்கலாம். சத்துருக்கள் தேவனுடைய தண்டனைக்கு தப்பவே முடியாது என்பதை நாம் நினைத்துக் கொள்வோம். பக்தியுள்ள சந்ததியை கர்த்தர் தெரிந்திருக்கிறார், அவனுக்கு பாதுகாப்பார் என்பதனை நாம் மறுதளிக்காமல் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.